பேசலாமா? இந்த கொழுப்புனால தான் அடி வாங்குறேன். ஹாய் கைஸ், ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் டூயிங் வெல். எவ்வளோ நாளாச்சு இதை பண்ணி, எத்தனை மாதங்கள் ஆகிவிட்டது இதை செய்து. மன்னிச்சிருங்க கைஸ், பிகாஸ் ஐ காட் காட் அப் வித் லாட் ஆஃப் திங்ஸ். முதல்ல நான் இப்போ 4வது வருடம் காலேஜ் பண்ணிருக்கேன், குக்கியில் அண்ட் லைக் நிறைய விஷயம் இருக்கிறதுனால ஆல்தோ பேசலாமா நான் ரொம்ப எனக்கு நான் சேனலில் பண்ணதுலேயே நான் வேல்யூ ஆட் பண்ணுறேன். நான் உருப்படியாக ஒன்று பண்ணியிருக்கேன், யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் இதை தான் ஃபஸ்ட்டு காட்டுவேன். அதை நான் கொஞ்சம் டிஸ்கண்டினியூ பண்ணேன் ஒரு பீரியடுக்கு. என்னை மன்னிச்சிருங்க. அண்ட் ஐ நோ ஹவு மச் யூ கைஸ் லவ் திஸ், யூ கைஸ் நீட் திஸ் அட் டைம்ஸ். அண்ட் எனக்கும் அது நான் என்கிட்ட சொல்கிறது, நான் எனக்கு பேசுகிறது எவ்வளோ முக்கியம் எனக்கும் தெரியும். இன்றைக்கி நம்ம பேச போகிறது எதை பற்றினா, அந்நியன் என்கிற ஆங்ஸைட்டி. ஸோ பேசலாமா? இதை பற்றி ஏன் நான் பேசுகிறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன்ல. ஒரு காலத்தில் ஆங்ஸைட்டி அதோட பேரை சொல்கிறதுக்கே நான் பதறுவேன். எனக்கு அது வந்தாலே ஒரு ஒரு பதட்டம். ஐயோ, இது இப்படி ஆகிட போதே, இப்படி கஷ்டப்பட போகிறேனே, நான் திணற போகிறேனே அப்படின்ற மாதிரியே இருக்கும். ஐ ஃபீல் லைக் நாட் எனிமோர். இப்போ கூட அப்பப்போ இருக்கும், பட் முன்னே இருந்த அளவுக்கு இல்லை. டீனேஜ் லைஃப்பில் ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னு நான் சொன்னாலும், போக 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 எனக்கு இது கொஞ்சம் லேசாகவும் ரொம்ப லைக் அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் நான் என்ன புரிஞ்சுக்கிட்ட விதமாகவும் இருக்குது. அண்ட் இன் ஒன் வே ஆர் தி அதர் எனக்கு அது இருக்கிறது ஒரு கேவலமான ஒரு விஷயமா நான் நினச்சேன். பட் அந்த விதத்தில் நான் அதை ஓவர் கம் பண்ணலாம். நான் அதை ஓவர் கம் பண்ணுறதுனால நான் எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகுறேன் அப்படிங்கிறத நான் போக போக தெரிஞ்சுக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிக்டோரியலாக ஒரு கதை மாதிரி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் யூ கேன் பி இன் மை ஷூ ஆர் லைக் other people's shoe and understand, இப்படிதான் அவங்க கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பிஃபோர் ஆல் ஆஃப் திஸ், நான் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் இல்லை, நான் ஒரு சைக்காலஜிக்கல் ப்ரொஃபஷனல் இல்லை. ஸோ இதை பற்றி நான் சொல்கிறதுனால இது இப்படி தான் அப்படின்னு இல்லை. இது ஆங்ஷியஸாக இருக்க பர்சனோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ், என்னோட ஒரு விஷன் தான் இது. இதனால் நான் என்ன பாதிக்கப்பட்டேன், நான் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணேன், எப்படிலாம் ஓவர் கம் பண்ணேன், எப்படி இதை பார்க்குறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு சைக்காலஜிக்கல் ப்ரொஃபஷனல், நீங்கள் நான் தப்பாக சொல்கிறேன், நான் வளர்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் டேக் யோர் டைம், என்னை தாராளமாக கமெண்ட்ஸில் கரெக்ட் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப தப்பாக இருக்குது, லைக் திஸ் ஹேஸ் டு பி டேக்கன் டவுன், ரொம்ப மிஸ்லீடிங்காக இருக்குன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இன் ஆல்வேஸ் பாசிபிள். ஐ வில் டூ சம்திங் அபவுட் இட். அண்ட் த திங் இஸ், இது எப்படி ஆரம்பிச்சது நான் பார்க்குறேன். திஸ் மை பெர்ஸ்பெக்டிவ். எப்படின்னா, ஐம் அ வெரி குவிக் லேர்னர் கைஸ். நான் ரொம்ப ஈஸியாக நிறைய விஷயங்களை கற்றுப்பேன். அண்ட் ஐம் ஆஸ் அ கிட் ஐ ஹவ் ஆல்வேஸ் பின் ப்ரவுட் அபவுட் தட். பட் த திங் இஸ், எனக்கு ஒரு விஷயம் அப்படியே பழகிட்டதுனால, எனக்கு ஒரு விஷயம் வரலன்னா நான் ஃபெயிலியரை கண்டு பயப்பட ஆரம்பிச்சேன். ஜஸ்ட் பிக் எக்ஸாம்பிள் வாஸ் மேத்தமேட்டிக்ஸ். எனக்கு எப்படின்னா, சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் நான். என்னடா இது இப்படி ஆயிட்டு இருக்கு, நான் ரொம்ப பேசிக்ஸில் தப்பு பண்ணுவேன், எனக்கு ஈஸியாக வராது, நேச்சுரலாக வரும்ல. நேச்சுரலாக எனக்கு சில விஷயம் வந்தாலும் வராத விஷயத்தெல்லாம் எனக்கு ட்ரை பண்ணுற அந்த துணிச்சலே இல்லை. தோத்துட்டா நான் ரொம்ப ரொம்ப கீழே போயிடுறேன், ரொம்ப டவுன் ஆயிடுறேன். இதனால தான் நான் மேக்ஸுக்கு பயந்தேன். இப்போ தான் புரியுதா? பிகாஸ் ஓகே, கம்மி மார்க் எடுத்துக்கலாம், அடுத்த எக்ஸாம் நல்ல மார்க் எடுக்கலாம், அந்த மைண்ட் செட் வரது எனக்கு ரொம்ப கஷ்டம். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் இட்ஸ் ஐயோ கம்மி மார்க் எடுத்துருவேன், ஐயோ மேக்ஸ் ஃபெயில் ஆயிடுவேன், நான் கஷ்டப்பட போகிறேன், நான் திணற போகிறேன், எனக்கு வராது அப்படிங்கிற இதுதான் இருந்திருக்கு. பட் நான் அந்த ஏன் பயம் அப்படிங்கிறதையே நான் ஆராய விரும்பலை. ஸோ அப்படியே விட்டேன். பட் இது ஆங்ஸைட்டி நான் சொல்ல மாட்டேன், இது ஜஸ்ட் பதட்டம், பயம் அப்படின்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் சாதாரண எக்ஸாம்ஸ் தானே. நான் லைஃப்பில் பெரிய பயங்கரமான எக்ஸாம்ஸ் ஃபேஸ் பண்ணதில்லை. 12th போயிருச்சு, ஓகேவா, அது ஒரு 2 வருஷம் லாக்டவுனில் போயிருச்சு. அப்புறமா நான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ண பெரிய எக்ஸாம் செமஸ்டர் 1 இன் மை காலேஜ், மேக்ஸ் எக்ஸாமில். அப்போ நான் மேக்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும் போது எனக்கு எப்படின்னா, என்னையே அறியாமல் எனக்கு ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணேன், அடிச்சுட்டேன், திருப்பி எழுத ஆரம்பித்தேன், அதுலேயும் தப்பு பண்ணேன். அப்படியே நான் ஃபுல்லாக தப்பு பண்ணிட்டே இருந்திருக்கேன். அண்ட் லைக் ஒரு பாயிண்ட்ல எனக்கு பயங்கரமா வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு மூச்சு அப்படி திணறினது இல்லை, ஏன்னா யாரோ கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு எதுவுமே என்கிட்ட இருக்க முடியல. நான் எதுக்குன்னே தெரியாம வாட்சை கழட்டி போட்டேன், ஐடி கார்டு கூட போட வேணாம், எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா, ஏதோ
திணறிட்டு இருந்தேன். எனக்கு அப்போ கூட எனக்கு வந்து இது வந்து எனக்கு ஆங்ஸைட்டின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அப்போ தெரியல. ஓகே, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ எனக்கு மயக்கம் வந்துச்சு பயத்தில் பேப்பரை பார்த்து அப்படின்றது தான் என்னால் அப்படி தான் வேர்பலாக சொல்ல முடிஞ்சு. இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இது வந்து ஒரு பிகினிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுக்கோங்க. பட் எனக்கு அப்பப்போ அந்த பதட்டப்படுறது இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப ஆம்பிஷியஸாக இருப்பேன். ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப கோல் ட்ரிவனாக இருந்து சில விஷயங்கள் நான் சூப்பராக பண்ணிடுவேன். எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்கு, நீயாடா பண்ண. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி அதர் விஷயங்களில் வந்து ரொம்ப லூசு மாதிரி ரொம்ப பைத்திய மாதிரி பண்ணுவேன். பட் ஒரு விஷயத்தை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணி கான்ஷியஸாக ஓகே நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு நினச்சா சூப்பராக பண்ணுவேன். எனக்கே அது ஐ லைக் தட் திங் அபவுட் மை செல்ஃப். ஸோ எங்கள் காலேஜில் வந்து ஓரியன்டேஷன் அப்படின்னு ஒன்று நடக்கும். நரகம் அதெல்லாம். ஓகே, எனிவேஸ் ஓரியன்டேஷன் என்னன்னா, இந்த செகண்ட் இயர் பசங்கள்லாம் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் இயர் பசங்க காலேஜுக்கு வராங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 7 minutes ஸ்பீச் மாதிரி ஒரு பர்சனுக்கு ஒரு 7 minutes 5 minutes ஸ்பீச் மாதிரி இருக்கும். காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த நல்ல விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து இன்வைட் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். அண்ட் எங்கள் காலேஜ் இதை பண்ணுறாங்க அப்படின்னு நினைச்ச போது என்னை கூப்பிட்டாங்க. அண்ட் ஓரளவுக்கு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் தெரியும் நான் நல்லா பேசுவேன். எனக்கும் தெரியும் நான் ரொம்ப நல்லா பேசுவேன். நான் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக வந்து கன்வின்ஸ் ஆகி ஓகே நான் சூப்பராக பேசுவேன், எனக்கு எதாவது டாபிக் கொடுத்தா நல்லா பேசுவேன். டர்ன்ஸ் அவுட் அந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டர்ன்ஸ் அவுட் என்னால் வந்து நேச்சுரலாக எப்படி சொல்கிறது, ஒரு விஷயத்த சொன்ன மாதிரியே என்னால் சொல்ல முடியாது. என்னால் முடியல. எனக்கு வந்து இட்ஸ் நாட் அ திங் ஃபார் மீ. புரியுதா? மக்கடிச்சு பேசுறது இது வந்து சம்திங் ஐ டிஸ்கவர்ட். அண்ட் த செகண்ட் திங் வாஸ், எனக்கு கொடுத்த ஸ்கிரிப்டில் அவ்வளோ நம்பர்ஸ் இருந்துச்சு, அவ்வளோ ஃபிகர்ஸ் இருந்துச்சு. லைக் இத்தனை புக்ஸ் இருக்கு எங்கள் லைப்ரரியில், இத்தனை இது இருக்குது, இத்தனை அது இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ த திங் வாஸ், எனக்கு எப்படின்னா அது வந்து என் மூளையில் நம்பர்ஸ் பார்த்தாலே எனக்கு பயம் அப்படின்னு ஒரு திங் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு சின்ன வயசுல நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் எவ்ரி டைம் 735 இருக்குன்னா 573 அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். தப்பாக வளரிக்கிட்டே இருந்தேன். அண்ட் லைக் அவங்க வந்து பின்னாடி டிஸ்பிளேல வந்து அந்த நம்பர்ஸ்லாம் போடும்போது ஐ ஹேட் டு சே இட் ரைட் இன் டைம், ஹேட் டு சே இட் கரெக்டாக சொல்லணும். பிகாஸ் தெர் வில் பி லைக் actual numbers behind. அதுக்கு வந்து நான் பயந்தேன். The thing was, see, I have this ugly competitive mindset and ego. I have this thing that I have to be best at this, I have to be good at this. நான் வந்து இதில் நல்லதா இருந்தே ஆகணும். ஏன்னா நான் இது ஒரு 2-3 வாட்டி ஒரு 5-6 வாட்டி நல்லதா பண்ணியிருக்கேன் பாஸ்டில். அதனால நான் இப்போ வந்து இதில் குட்டாக இருந்தே ஆகணும். குட்டாக இல்லைன்னா நான் செத்துட்டேன், நான் வந்து கேவலமான ஈனப்பிறவி நான் அப்படின்னு நானே வந்து என்னையே அறியாமல் என்கிட்ட சொல்லிப்பேன். ஸோ லைக் வாட் ஹேப்பன்ஸ், லைக் ஐ டென் டு லைக் என்கிட்ட வந்து என்னை யாரோ வந்து சொல்கிற மாதிரியே எனக்கு வந்து ஷக்கீல் நீ வந்து இப்படின்ற கேவலப்படுத்துகிற மாதிரியே இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க ஓகே இட்ஸ் யூ வாண்ட் டு பி குட் அட் திஸ், லைக் நீ யூ ஆர் மேக்கிங் யுவர் செல்ஃப் டு பி பெஸ்ட் அட் திஸ் ஆர் குட் அட் திஸ் அப்படிங்கிற ப்ரெஷர் உன் மேலே போட்டு, ஆர் லைக் நீ அந்த விஷயத்த வந்து அந்த தாட் வச்சுக்கிட்டு நீ ஒர்க் பண்ணுறது நல்ல விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ட்ரஸ்ட் மீ டூட், நோ இட்ஸ் நாட். பிகாஸ் லைக் எப்படி சொல்கிறது, ஈவன் நாங்கள் ஒரு விஷயத்த உங்களுக்கு வருது, உங்கள் நேரம் உங்களுக்கு உங்களை விட கை வந்த கலை யார்கிட்டையும் இல்லை இதில் அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் தப்பு பண்ணுவீங்க, நானும் தப்பு பண்ணுவேன், நம்ம எல்லாம் மனுஷங்க தான். திங் இஸ் அது வந்து நல்லா வரலன்னு வச்சுக்கோயேன், ஒரு டைம் வந்து சொதப்பிருச்சு நம்மளுக்கு வந்து நம்ம நல்லா பண்ணுற விஷயத்த நல்லா வரலன்னு வச்சுக்கோயேன், தட்ஸ் வென் மை ஆங்ஸைட்டி ஸ்டார்டட் க்ரீப்பிங் இன் அண்ட் இட் ஸ்டார்டட் டெல்லிங் மீ யூஆர் வர்த்லெஸ், யூஆர் பேட், யூஆர் நாட் குட். அந்த ப்ரெஷர், அந்த நல்ல மோட்டிவேஷன், அந்த கோல் ட்ரிவன் மைண்ட் செட்டு எப்படி ஆகுதுன்னா, ஒரு பாயிண்ட்ல வந்து நீ தோத்துட்டன்னு, நீ வந்து கேவலமானவன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் ஒர்க் பண்ணி வின் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். நான் வின் பண்ணிட்டேன்னா ஓகே நான் வந்து சூப்பர், நான் வந்து கேவலமானவன் கிடையாது அப்படிங்கிற வந்து ஒரு கேவலமான ஒரு வேலிடேஷன் நானே எனக்கு கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோயேன். சப்போஸ் இஃப் த ஆட்ஸ் ஆர் நாட் இன் மை ஃபேவர், திங்ஸ் வந்து எனக்கு சாதகமாக நடக்கலைன்னா அது வந்து என்ன ஆயிடுது, அதுக்கு ஆப்போசிட்டாக நான் அந்த கேவலமானவன்றதை ஃபைட் பண்ணுறதுக்காக ஒன்று பண்ணிட்டு இருந்தேன்ல, அதெல்லாம் நான் வச்சுருந்த டிஃபென்சிவ் வாலே உடஞ்சி நான் எனக்காக வச்சுருக்க அந்த எல்லா செல்ஃப் பிலீஃப், அந்த தாட்ஸ் எல்லாமே வந்து என் மேலே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இன்சைட் அவுட் 2 படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரைலியோட தாட்ஸ் எப்படி இருக்கும்னா, லைக் ஒன்ஸ் திங்ஸ் டோன்ட் கோ இன் ஹர் வே, ஷீ ஸ்டார்ட்ஸ் டெல்லிங் யூஆர் லூசர், யூஆர் நாட் அ குட் ஃப்ரெண்ட், யூஆர் பேட், யூஆர் லைக் திஸ், யூஆர் லைக் தட் அப்படிங்கிற அந்த கெட்ட எண்ணங்கள் வந்து அவளுக்கு சொல்லிக்க ஆரம்பிச்சிருவா. அதே மாதிரி தட்ஸ் ஹவ் ஆங்ஸைட்டி லிட்ரலி ஒர்க்ஸ். இட் டெல்ஸ், இட் கேஸ்லைட்ஸ் யூ டு டூ குட் திங்ஸ், பிகாஸ் அது இல்லைன்னா இப்படி ஆகிடும். அந்த ஆங்ஸைட்டி சூப்பராக ஒரு கோட் சொல்லும் இன்சைட் அவுட் 2ல, ஐ ப்ரொடெக்ட் ரைலி ஃப்ரம் த திங்ஸ் தட் ஷி கேனாட் சி, பிகாஸ் அந்த விஷயங்கள் இருக்கா இல்லையாங்கிற பாசிபிலிட்டியே இல்லை. புரியுதா? சப்போஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், இட்ஸ் குட் தட் ஷி இஸ் ப்ரொடெக்டிங் ரைலி ஃப்ரம் ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ். பட் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி பயந்து நடுங்க வச்சு அது நடக்கலைன்னா நீ வந்து
ரொம்ப ஒரு மாதிரி ராக் பாட்டம்க்கு கொண்டு போய் ட்ரீட் பண்ணுறது வந்து ஆங்ஸைட்டி வந்து பண்ணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஆங்ஸைட்டி இஸ் நாட் சம்திங் வரிங் அபவுட் ஒன் திங். ஆங்ஸைட்டி இஸ் வரிங் அபவுட் மல்டிபிள் திங்ஸ் விச் மேக் ஒன் திங். சி, இப்போ வந்து உங்கள்கிட்ட 100 ரூபாய் ஒரு நோட் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஓகேவா? அந்த 100 ரூபாய் நோட்டை நீங்கள் வந்து 100 ரூபாய் நோட்டாகவும் பார்க்கலாம், அதை வந்து 100 சில்லறையாகவும் பார்க்கலாம், புரியுதா? அண்ட் ஐ ஃபீல் லைக் பீப்புள் ஹூ ஆர் ஆங்ஷியஸ், ஹூ திங்க் அபவுட் வரி அபவுட் எவ்ரி சிங்கிள் ஆஸ்பெக்ட் ஆஃப் அ திங், அவங்க வந்து அந்த 100 ரூபாய் நோட்டை வந்து 100 சில்லறையாக பார்ப்பாங்க. த திங் இஸ் தே போத் ஆர் த சேம் வேல்யூ. ரெண்டுமே ஒரே விஷயம்தான். இஃப் யூ see லைக் ரெண்டுமே 100 ரூபாய் தான். பட் த திங் இஸ் இது இருக்கிறவங்களுக்கு அது வந்து ரொம்ப ஹெவியாக தெரியும். வில் see that as a scenario where என் கையில் இப்போ வந்து நான் 100 காயின்ஸ் இருக்குது. இந்த 100 காயின்ஸை வந்து நான் ஒரு 100 ரூபாய் நோட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றேன். பட் நீங்கள் கேட்கலாம், எப்படி இது வந்து 100 காயினாக இருக்குது, 100 ரூபாய் நோட் எப்படி 100 காயினாக மாறிச்சு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, திஸ் திங் கால் ஓவர் திங்கிங் தட் ஐ டூ. நல்ல விஷயங்கள் வந்து இருக்கும், பட் கெட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கும். அந்தந்த கெட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற பயம் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் அதில் நல்ல விஷயம் தானே, யூஆர் வரிங் அபவுட் திங்ஸ், யூஆர் கேரிங் அபவுட் திங்ஸ். சி, ஐம் நாட் டெல்லிங் ஒரு விதத்தில் கூட அது பெனிஃபிஷியலாகவே இருந்ததில்லை நான் சொல்ல மாட்டேன். பட் நிறையா விதத்தில் அது வந்து உங்களை வந்து கஷ்டப்படுத்தும். அது எப்படி கஷ்டப்படுத்தும்னா, இந்த ஓரியன்டேஷன் எக்ஸாம்பிளே வச்சுக்கலாம். நான் வந்து இந்த விஷயத்தை வந்து பேசணும். இப்போ வந்து என் கையில் வந்து 100 காயின்ஸ் வந்துருச்சு. நான் வந்து ஓவர் திங்க் பண்ணி இது தப்பாக போயிடுமோ அது தப்பாக போயிடுமோன்னு சொல்லிட்டு நான் ஒரு 100 காயின் கையில் கொண்டு வந்துட்டேன். இப்போது இந்த 100 காயினை நான் வந்து 100 ரூபாய் காயினாக மாற்றுறது சவுண்ட்ஸ் லைக் அ பாசிபிள் டாஸ்க், ரைட்? பிகாஸ் இது வந்து ரொம்ப தூரம் இல்லை, அங்கே தான் இருக்குது. லைக் சில கஷ்டமான டாஸ்க்னா அந்த கேஷ் சேஞ்ச் பண்ணுற இடம் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குன்னு வச்சுக்கலாம். பட் லைக் இட்ஸ் நாட் லைக் அங்கே போகவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இடம் இருக்குது, ஓகேவா? ஓரளவுக்கு தூரத்தில் இருக்குது. Sounds like a possible task, right? Having anxiety is like when you're doing the one problem. நான் வந்து இப்போ அந்த ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தேன்ல, அந்த ஸ்பீச் கொடுக்கும் பொழுது ஃபம்பிள் பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபம்பிள் பண்ண அது ஓகே தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற அந்த இதை வந்து அந்த கான்ஷியஸ் தாட்டை வந்து கன்சிடர் தட் டு ஒன் காயின் ஃபாலிங். So what happens when one coin falls when you have anxiety is that உனக்கு கை ஃபுல்லாக காயின்ஸ் இருக்குல்ல, ஆங்ஸைட்டி இருந்தால் உனக்கு வந்து கை நடுங்கும், கை ஆடும், கால் ஆடும். கை ஃபுல்லாக காசு இருக்குது, கை ஆடினா என்ன ஆகும்? இன்னொரு காயின் விழுந்தா என்ன ஆகும்? திஸ் லூப் ப்ரோ. இன்னும் 4-5 காயின் விழும், இன்னும் 10-15 காயின் விழும். அண்ட் ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு கையில் என்னால் ஒன்றும் கம்மியாக தான் இருக்கும் அப்போ கூட. ஆனால் அந்த பதட்டத்தில் கை ஆடுற ஆட்டத்தில் எல்லா காசும் கீழே விழுந்து கையில் ஒன்றுமே இல்லாமல் நின்றுருப்பேன். அதே மாதிரி தான் நான் இன்றைக்கி ஓரியன்டேஷனில் வந்து ஒரு வாரத்தை தப்பு பண்ணேன், 2வது வாரத்தை தப்பு பண்ணேன். அதே பதட்டத்தில் அட் ஒன் பாயிண்ட் நான் ஸ்பீச் கால்வாசிக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து blank, ஒன்றுமே இல்லை. Rehearsal up, and like that was a room filled with 30 to 40 other people who speak very well. ஸோ எனக்கு ரொம்ப அவமானமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவேன்ற ஒரு விஷயத்த வந்து நான் வந்து கேவலப்படுத்திட்டேன் அப்படிங்கிறது எனக்கு பயங்கர டிஸ்பிலீஃபாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பார்க்க வந்த ஹெச்ஓடியில் வந்து ஒருத்தர் வந்து எல்லாரும் நல்லா பண்ணாங்க. இந்த லைப்ரரி பற்றி ஒரு பையன் பேசினால, ஷக்கீர், ஹி நீட்ஸ் மோர் ப்ராக்டிஸ். அங்கே இருந்த யாரையுமே எல்லாரும் ரொம்ப நல்லா பாராட்டிட்டு he said me only. அவ்வளோதான். I told no, I have this competitive mindset. மோர் இன்னும் ஆங்ஸைட்டிக்கு வந்து இன்னும் ஸ்ட்ரென்த், பவர். ஓகே, இவனை வந்து இன்னைக்கு நிம்மதியாகவே விடக்கூடாது, இவன் சாவணும், அவனை எவ்வளோ நம்ம வந்து அவனையே கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ அவனை வந்து நாசமாக்கணும் அப்படின்ற மாதிரி he took power, and it was not good happening for me. Yep. So that's how I lost all my coins. ஒரு காயின் விழுந்தா கூட என்கிட்ட கையில் வந்து 99 காயின்ஸ் இருந்திருக்கும். 99 காயின்ஸை நான் ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போய் எங்கே கொடுத்துருந்தா 1 ரூபா தான் வித்தியாசம். எனக்கு இப்படியும் 100 ரூபா கிட்ட காசு கிடச்சி 100 எனக்கு அது வித்தியாசமாகவே தெரிஞ்சிருக்காது. 99 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு என்னடா வித்தியாசம், எனக்கு அது வித்தியாசமாகவே தெரிஞ்சிருக்காது, புரியுதா? ஆனால் ஒன்று தப்பு பண்ணிட்டேன், தப்பு நடந்துருச்சு. நான் வந்து மைண்டில் ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கேன், அந்த பிளான் படி ஒன்று நடக்கலை, செத்துட்டேன், கேவலம். உனக்கு சாதகமாக எதுவுமே நடக்காது, சாவு நீ. So many rude things to myself, dude, and
இட் இட் வாஸ் நாட் இன் மை ஹேண்ட்ஸ். ஐ விஷ் ஐ குட் கண்ட்ரோல். நான் வந்து பெரும் மூச்சு விடுறேன், எனக்கு என்னால் முடியல, நான் செத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அங்கே லிட்ரலாக என்னால் நான் ஒரு ஒரு சில்லறையாக கீழே போட்டு என்னை யாரும் கழுத்தை நெரிச்சு கொல்ற மாதிரி இருந்துச்சு அங்கே. ஆனால் யாருமே பண்ணல, நான் தான் எனக்கு அதை பண்ணிட்டு இருந்தேன். நானே எனக்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். நினச்சிருந்தேன். ஐம் நாட் டெல்லிங் ஐ டோன்ட் ஹாவ் த பொட்டன்ஷியல் டு இட். ஐ நோ மை செல்ஃப் எனஃப் டு நோ வாட் ஐ கேன் டூ அண்ட் வாட் ஐ கேன் நாட். பட் த திங் வாஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப டிப்ரிஷியேட்டிங்காக, எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, என்னால் முடிஞ்ச ஒரு விஷயம், எனக்கு அவ்வளோ பொட்டென்ஷியல் எனக்கு இருக்க ஒரு விஷயம், நான் பதட்டப்படுறதுனால என்னால் நல்லா பண்ண முடியல. அண்ட் இட் வாஸ் நாட் இன் மை ஹேண்ட்ஸ். அது எனக்கு எவ்வளோ அநியாயத்துக்கு கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு கேஸ். உங்களுக்கு இந்த மாதிரி மென்டல் ஹெல்த் இஷ்யூ ஏதாவது இருக்குது, நீங்கள் அதனால் உங்களோட பொட்டென்ஷியல், நான் வந்து நல்லா வரைவேன், நான் நல்லா படிப்பேன், நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன், பட் இப்போ என்ன அந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூனால என்னால் ஒழுங்காக பண்ண முடியலன்னா, ஐ நோ இட் ஹர்ட்ஸ் dude, I know it hurts because it's like you literally pulling yourself from winning. உனக்கு ஒரு ஹக் ப்ரோ. இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ சம்திங் லைக் தட், வில் கெட் த்ரூ இட். அது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஐவ் பின் தேர். பட் உனக்கு போக போக பழகிரும். நீ வந்து எப்படின்னா ஒரு 4-5 அடி வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ என் பெருசாக, உனக்கு வந்து 6வது அடி வந்து கொஞ்சம் வலிக்கும். பட் உனக்கு பழகிரும். அதனால் வந்து உனக்கு அந்த வலி வந்து பெருசாக தெரியாது. பட் வலி இருக்கும், அடிலாம் விடும், பட் உனக்கு வலி பெருசாக தெரியாது. தட் சம்திங் ஐ கேன் கேரண்டி. ஸோ அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் ஆங்ஸைட்டி அட்டாக்னா என்னென்னு ஃபீல் ஆச்சு. நல்லா ஏசி போட்ட தாராளமான ரூமு, நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு தைரியமாக போய், நல்லா தைரியமாக இல்லை அது சாரி, பட் லைக் தெம்பாக போய் நிற்கலாம் நாங்கள். அதெல்லாம் இல்லை, அந்த கோளாறு எதுவுமே கிடையாது. அண்ட் இந்த ப்ராக்டிஸ்லாம் அப்புறமா ரியல் ஓரியன்டேஷன் ஹேப்பன்ட் அண்ட் ஐ டிட் தேர் வெல். ஐ டோன்ட் நோ ஹவு, நிறைய ஆடியன்ஸ் இருந்ததுனாலேயோ என்னமோ, லைக் ஐ டுக் தட் ப்ரெஷர் அஸ் அ குட் திங், ஆர் லைக் எனக்கு பீப்புள் வேலிடேஷன் கிடைச்சதோ இல்லை என்ன எலவோ, ஐ டிட் வெல் தேர். நவ் தட் வி ஹவ் கவர்ட் ஹவு திஸ் ஷிட் அஃபெக்ட்ஸ் அன் இண்டிவிஜுவல், ஒரு தனிநபர் இது எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத நான் வந்து என் மூலியமாக நான் உங்கள்கிட்ட சொன்னதுனால, இது வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்கள எப்படி பாதிக்கும் அப்படின்னு வந்து நான் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் சொல்கிறேன். See, when anxiety comes, it does not come normally. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான ஒரு எமோஷன் இருக்கும், ஒரு எமோஷ்னல் டிஸ்சார்ஜ் இருக்கும். அண்ட் என்னோட டிஸ்சார்ஜ் வந்து ஆங்கர் அண்ட் கில்ட் when it comes to anxiety. Whenever I get anxious, என் கையில் வந்து ஆல்ரெடி 100 காயின் இருக்குது, புரியுதா? அது ஆல்ரெடி வந்து லைட்டாக ஷேக் ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் வேணா இருக்குது. ஸோ யாராச்சும் வந்து அதை லைட்டாக டச் பண்ண வந்தாலும் என்னன்னு பார்க்க வந்தாலும் எனக்கு அவ்வளோ கோவம் வரும். அண்ட் த ஆங்கர் வாஸ் நாட் இன் மை கண்ட்ரோல். இட் ஜஸ்ட் கேம், இட் ஜஸ்ட் கம்ஸ் லைக் நான் கத்தணும்னு கத்த மாட்டேன், திட்டணும்னு திட்ட மாட்டேன், சும்மா இரு, எதுக்கு உயிரை எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்கிறேனே தெரியாமல் சொல்லியிருப்பேன். அண்ட் லைக் நான் அதை சொன்னேனும் எனக்கு லேட்டராக தான் தெரியும். எனக்கு என்ன கஷ்டமாக இருக்கும்னா, நான் உண்மையாக கோவப்பட்டிருந்தா கூட எனக்கு வந்து ஓகே, நான் அட்லீஸ்ட் கோவப்பட்டேன் அங்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். தி திங் வாஸ், நானே கோவப்பட்டது வேற எவனோ, வேற எந்த நாயோ, புரியுதா? அந்த நாய் நான் தான். பட் லைக் அந்த நாய் பண்ண காரியத்துக்கு நான் என்னோட நார்மல் மென்டல் ஸ்டேட்டில் நல்லா இருக்கும் பொழுது நான் தான் பாதிக்கப்படுவேன், புரியுதா? நான் தான் வந்து அவங்க கோச்சிக்கிட்டாலோ அவங்க பேசாமல் போனாலோ அதுக்கு பதில் கொடுக்க வேண்டியது நானாக தான் இருக்கேன். அண்ட் அது வந்து ஐ டோன்ட் நோ இஃப் திஸ் இஸ் அ நார்மல் திங், அண்ட் ஐ டோன்ட் நோ இஃப் திஸ் இஸ் அ வெரி கிரிட்டிக்கல் மெடிக்கல் கண்டிஷன். பட் லைக் நிறையா பேருக்கு வந்து இது இருக்குல்ல, நம்ம ஒரு விஷயத்த வந்து பண்ணுறோம், ஒரு ஹைலையோ ஒரு கோவத்திலேயோ சோகத்திலேயோ சந்தோஷத்துலேயோ பண்ணுறோம் அப்படின்னா அதோட விளைவு வந்து நம்ம நார்மலான மென்டல் ஸ்டேட்ல இருக்கும் போது தான் நம்ம கோத்ரூ பண்ணணும். நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அப்போ இருந்த பர்சனும் இப்போ இருந்த பர்சனும் ஒரே ஆள் தான், பட் அவங்க இருந்த மனநிலை வந்து கம்ப்ளீட்டாக வேற. ஐ ஃபீல் லைக் the problem is within us, and like we have to know how to control our emotions. And like நான் வந்து அந்த இன்சைட் அவுட் படத்தில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்த எமோஷன்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது they discuss like we don't get to decide who Riley is அப்படின்னு. அதே மாதிரி our emotions don't get to decide who we are. My anger does not get to decide I should be an angry person or not. I get to decide what I have to do, and this is something that we all have to take
டேக் கண்ட்ரோல். ஐ ஃபீல் லைக் நான் ஒரு 17 19 வயசு வரைக்கும் இதில் ரொம்ப திணறினேன். பட் ஒன்ஸ் நவ் தட் ஐ எம் அன் அடல்ட், நவ் தட் ஐ நோ திங்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு, ஐ ஃபீல் லைக் ஐ ஹாவ் டு டேக் அக்கௌண்டபிலிட்டி ப்ரோ. நிறைய டைம்ஸ் வந்து நம்ம வந்து ஒருத்தவங்க நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாலோ இல்லை நம்ம யாரையாச்சும் ஹர்ட் பண்ணிட்டாலோ அந்த நிலையில் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல மென்டல் ஸ்டேட்டில் எல்லாரும் அவங்க நல்ல மென்டல் ஸ்டேட்டில் இல்லைன்னா அவன் வந்து அந்த மூடில் இருந்தான், அவன் வந்து அப்படி இருந்தான், அவன் வந்து ஆங்ஷியஸாக இருந்தான், அவன் டிப்ரெஸ்டாக இருந்தான், அவன் வந்து சோகமாக இருந்தான், பிரேக்கப் அதனால தான் ஒன்று அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஜஸ்டிஃபை பண்ணி போவோம், இல்லை மற்றவங்களையும் ஜஸ்டிஃபை பண்ண நினைப்போம். பட் லெட் மீ டெல் யூ திஸ் ஒன் திங் லவுட் அண்ட் கிளியர் ப்ரோ. ஒருத்தவங்க மென்டலி அஃபெக்டடாக இருக்காங்கன்றதுக்காக உன்னை அவங்க ஹர்ட் பண்ணுறதுக்கோ இல்ட்ரீட் பண்ணுறதுக்கோ எந்த ரைட்ஸுமே அவங்களுக்கு கிடையாது. ஒரு ரைட்ஸும் கிடையாது. அந்த சேம் அப்ளைஸ் டு யூ. நீ வந்து சோகமாக இருக்க, நீ இப்படி இருக்க, நீ அப்படி இருக்கன்றதால ஒருத்தவங்களை நீ வந்து இல்ட்ரீட் பண்ணுறதுக்கோ மிஸ்ட்ரீட் பண்ணுறதுக்கோ உனக்கு ஒரு பாயிண்ட் கூட ரைட்ஸ் கிடையாது. யூ டோன்ட் கெட் டு டூ தட் அண்ட் தட் இஸ் ராங். நீ எவ்வளோ பதட்டத்தில் அது பண்ணாலும் அது தப்பு தான். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஓகேவா, ஓகே நீ அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அவங்க ஒன்று ஓகே இதனால தான் அவன் பண்ணான் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கலாம். பட் அதுக்காக நீ பண்ணது கரெக்டுன்னு ஆயிடாது. தப்பு தான். வாட் எவர் த மென்டல் ஸ்டேட்டஸ் தப்பு தான். ப்ராப்ளி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஃபர்கிவ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் வாட் எவர் தட் சப்ஜெக்டிவ். பட் தப்புனா தப்பு தான். மென்டல் இஷ்யூவை மென்டல் ஹெல்த் ஸ்டேட்டஸை வந்து வச்சு ஒரு தப்பை வந்து கன்சாலிடேட் பண்ணுறதுக்கோ அதை வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது டைல்யூட் பண்ணுறதுக்கோ நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. Make this a point, get this inside your head. This is something that I deeply believe in. I think you should also. If not, please tell me why otherwise. So நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். எனக்கு எங்கள் காலேஜ் வந்து ஒரு UI/UX ஒரு ட்ரைனிங் செஷன் மாதிரி ஒன்று வச்சாங்க, பெப்புன்னு சொல்லிட்டு. அதில் வந்து they gave a task. எப்படின்னா நான் வந்து அதை பண்ணியே ஆகணும், பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தேன். அண்ட் லைக் என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஜென்ரலாக கலாய்ப்பாங்க, புரியுதா? தட்ஸ் a நார்மல் திங் இன் மை ஃப்ரெண்ட் குரூப். அண்ட் அன்றைக்கி என்னன்னு சொல்லுறது எனக்கு ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் சர்ப்ரைஸ் ஐ வாஸ் ஆங்ஷியஸ் தட். அண்ட் அதனால் வந்து என்ன ஆயிடுச்சு, அந்த டாஸ்க் வந்து நான் முடிச்சுட்டு இருக்கும்போது ஜத்துன்னு எதையோ சொன்னான். என்ன சொன்னான்னு கூட ஞாபகம் இல்லை. இப்போ எனக்கு என்ன சொன்னான்னு கூட ஞாபகம் இல்லை. நான் அவனை வந்து பார்த்து சும்மா இரு, ஏன் உயிரை எடுக்கிற மாதிரி ஏதோ கத்திட்டேன். நான் அவனை கத்தணும்னு எனக்கு அவசியம் கிடையாது, எனக்கு ஞாபகம் இல்லை நான் ஏன் கத்தினேன்னு, எனக்கு தெரியல நான் ஏன் கத்தினேன். ஐ எம் நாட் மேக்கிங் திஸ் அப். எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியல நான் எப்படி கத்தினேன். பட் நான் கத்திட்டேன். அவன் கோச்சிக்கிட்டான், அவன் பயங்கரமாக கோச்சிக்கிட்டான், புரியுதா? நான் அப்படி அவன் என்கிட்ட இருந்தெல்லாம் திட்டு வாங்கணும்னு அவனுக்கு எந்த அவசியமுமே கிடையாது. பயங்கரம் திஸ் ஹேப்பன் 1 year or something பேக். அவனுக்கு எந்த அவசியமும் கிடையாது. பட் அவன் அதுக்காக அந்த ஒரு வாரம் பேசல. அந்த ஒரு வாரம் ஐ ஃபெல்ட் எக்ஸ்ட்ரீம் கில்ட். லைக் நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன், ரொம்ப திணறினேன், ரொம்ப. பிகாஸ் இட்ஸ் நாட் லைக் சம்திங் தட் ஐ எம் அக்கௌண்டபிள். ஐ எம் அஃப்கோர்ஸ் அக்கௌண்டபிள் டு நாட் டேக் கேர் ஆஃப் மை எமோஷன்ஸ். பட் லைக் நான் வந்து எப்படி சொல்கிறது, வாண்டடாக நானாக அவனை தப்பு பண்ணதுக்காக திட்டியிருந்தா எனக்கு கொஞ்சமாச்சும் ஐ மஸ்ட் எனக்கு ஒரு ரீசன் இருந்திருக்கணும் அதை ஏன் பண்ணேன்னு. காரணமே இல்லாமல் பண்ணதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ். பட் லைக் அப்போ ஹி இஸ் நாட் சம்ஒன் ஹூ அண்டர்ஸ்டுட் ஓகே மென்டல் ஸ்டேட்னா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படிலாம். இப்போ நவ் தட் ஐ கம்யூனிகேட், லைக் நான் அவன்கிட்ட சொல்லுவேன், ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ். பட் அப்போ ஹி நாட் அண்டர்ஸ்டாண்ட். அவன்கிட்ட போய் நான் சொல்லவும் முடியாது, எனக்கு ஆங்ஷியஸாக இருந்துச்சு, அதான் லூஸ் மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு. இட் ஒன்ட் ஜஸ்டிஃபை, ஓகேவா? யாராச்சும் என்கிட்ட வந்தால் சொன்னால் நானும் ஒத்துக்க மாட்டேன். பட் யூ ஜஸ்ட் டெல்லிங் யூ நோ, லெட்டிங் யூ நோ. அது அவனுக்கு எவ்வளோ கஷ்டம். என்னை விட்டு நான் ஒரு மனுஷனே கிடையாது. சம்மந்தமே இல்லாமல் அவன் எதுக்கு என்கிட்ட திட்டு வாங்கணும்? அவன் எதுக்கு என்னால் கஷ்டப்படணும்? அது கஷ்டப்படுத்திட்டு அது காரணம் நான் இல்லை, என் மென்டல் ஸ்டேட். ஸோ நவ் தட் ஐ ஹாவ் கிவன் யூ கைண்ட் ஆஃப் லைக் a clear explanation on ஆங்ஸைட்டி வந்து எப்படி ஒரு இண்டிவிஜுவலை பாதிக்குது அண்ட் அவங்கள சுற்றி இருக்கவங்களை பாதிக்குதுன்னு சொல்லிட்டு சம்வே ஆர் தி அதர் லைட்டாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். பட் நான் இப்போ ஏன் இதை பற்றி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், இப்போ ஏன் நான் வந்து இதை பற்றி ஐ ஹவ் டேக்கன் இட் ஆஸ் அ டாபிக் டு டாக் அண்ட் பேசலாமா அப்படின்னா, ரீசெண்டாக நான் இன்சைட் அவுட் 2 பார்த்தேன். அதுலேருந்தே ஐவ் பின் திங்கிங் ஓகே இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஐவ் பின் டாஜிங் தட் ஆஃப் லைக் எனக்கு அவ்வளோ ஓகே பேசியே ஆகணும்னு கூட இல்லை. பட் த திங் வாஸ் ரீசெண்ட்லி சம்திங் ஹேப்பன்ட். குக்கீலோட ஒரு எபிசோடு வந்து நான் ஷூட் பண்ணேன். தட் எபிசோட் டிட் நாட் ஏர். தட் எபிசோட் இன்க்ளூடட் ஜத்தன் அண்ட் மை பிரதர். ஜத்தன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி.
அண்ட் ஜத்தின் அதில் வந்து நான் வந்து அவனை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் அதனால் வந்து அவன் காய்கறி நறுக்கும் போது கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நான் அவனுக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டு அண்ட் தென் வி ஸ்டார்டட் ஃபில்மிங் அகேன். அவன் வந்து ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிட்டான் பிகாஸ் ஹி காட் அ பிட் மூட் ஆஃப் ஏன் இவ்வளோ குதிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் ஹி பிகேம் சைலண்ட் த்ரூ அவுட் த என்டையர் எபிசோட். ஓகேவா? ஸோ இட் வாஸ் வி குக் த டிஷ் வாஸ் குட் பட் லைக் யாருமே எதுவுமே பேசல. அண்ட் லைக் ஆஸ் டைம் வெண்ட் ஆன் தட் எபிசோட் I started crying, man. I was just worried on how I've hurt him. I know he'll be all right, but like I was just worrying on why did I do this? Why am I like this? நான் ஏன் இப்படி இருக்கேன்? That was my biggest question to myself, for which I did not have an answer. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு because this is Cookil is something, is an opportunity that I love with all my heart. This production wise Cookil சொல்கிறேன், அது வந்து எனக்கா அமைஞ்சிச்சு. அண்ட் அதை போயிட்டு நான் இப்படி இது பண்ணுறேன், ஐம் வேஸ்டிங் இட். நான் இதை எப்படி how am I even going to edit it with like literally no talking அப்படின்ற மாதிரிலாம் I got anxious and it started coming out as tears. After that I felt like போதும் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, which I usually don't, but like it was hard for me to pull myself together there. And then I realized that now that I've been through like நிறைய scenarios like this, I realized that I can shoot it again. It's not உலகம் அழிஞ்சு போல, I can shoot it again. அதே எபிசோட் அப்படிதான் எடுக்கணும்னு இல்லை, but I can always shoot an episode. I can always do things. ஜஸ்ட் பிகாஸ் ஒரு விஷயம் தப்பாக போயிருச்சு அப்படின்றதால நான் அங்கேயே நின்றுட்டு அழுவணும், இதுக்கப்புறம் எது பண்ணாலும் அது தப்பாகும்னு சொல்லிட்டு நான் என்னை ஃபிக்ஸ் பண்ணிக்க வேணாம். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் வாட் ஆல் ஆர் நம்ம ஆங்ஷியஸாக இருக்கவங்க எல்லாருமே அதான் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு விஷயம் தப்பாக போயிருச்சுன்னா we're fixated this, இது தப்பு, இது ஆபத்து, இதுலேருந்து as anxiety said in Inside Out 2, I have to protect Riley from things she cannot see. I had to, Shakil's anxiety had to protect him from things he cannot see. And Shakil's anxiety saw that, okay, ஒரு வாட்டி கோளாறு நடந்துச்சு, ஸோ இது பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ப்ராப்ளம்ஸ் வேர் ஆர் காயின்ஸ்னே வச்சுக்கலாம். We had the coins in our hand and அந்த காயின்ஸ் எல்லாம் கீழே போட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பீப்புள் வித் ஆங்ஸைட்டி என்ன பண்ணுவோன்னா, நம்ம வந்து இந்த காயின் எல்லாம் கை உதறி கீழே போட்டால் நம்ம அங்கேயே நின்று அழுவ ஆரம்பிச்சிருவோம். we start telling ourselves we cannot do this, like நம்ம வேஸ்ட், நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த ரைலிக்கு வந்து ஆங்ஸைட்டி அட்டாக் கிளைமேக்ஸில் இருக்கும்போது எப்படி அவளோட பிலீஃப் சிஸ்டம்லாம் ரொம்ப கோளாராக வந்து தப்பான விஷயங்கள் அவள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கும். அண்ட் லைக் ஷீல் ட்ரை டு ஃபைட் வித் ஹர் செல்ஃப், நோ ஐ ஆம் ஆல்சோ குட் அப்படின்னு சொல்லி. பட் லைக் அந்த ஆங்ஸைட்டியோட அந்த பிலீஃப் சிஸ்டம் வந்து தப்பான விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தப்பான விஷயங்களை என்னோட ஆங்ஸைட்டியோட பிலீஃப் சிஸ்டமும் சொல்லும், அதை ஃபைட் பண்ணுறதுக்கு இல்லை, என்னால் பண்ண முடியும், நானும் சொன்னப்பட்டிருப்பேன். இட்ஸ் war zone inside my head. But amidst all of this, I think we forget that the coins are still on the ground. கீழே தான் சில்லறெல்லாம் செதறி கிடக்கு. நம்ம நினச்சா பொறுக்கலாம், அதை கீழே தான் இருக்குது, பொறுக்கி திருப்பி கொண்டு போய் அதை நோட்டாக மாற்றலாம். அழுகுறதுக்கு பதிலாக கீழே பார்த்தா அது கீழே தான் இருக்குது. பொறுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஐயோ நம்ம ஒரு வாட்டி கீழே போட்டோம், இன்னொரு வாட்டி எடுத்துகிட்டு போனாலும் கீழே போட மாட்டோம் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பொறுக்கவே மாட்டேங்கிறோம். இட்ஸ் நாட் கேரண்டீட் தட் யூ கோனா ட்ராப் இட் ஆல் த டைம் பேப். நீ அதை டு பிரிங் யுவர் செல்ஃப் டு ஈவன் கீழே குனிஞ்சு இல்லை என்னால் முடியும், நான் இன்னொரு வாட்டி பண்ணுவேன் அப்படின்னு நம்ம பிக் பண்ணுறோம்ல, அதுவே தட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூ ஆர் டெஸ்ட்ராயிங் ஆங்ஸைட்டி. நீ ஒரு வாட்டி ஆட்டி கீழே கொட்டிட்டல, ரெண்டாவது வாட்டி உனக்கு ஆட்ட மாட்டேன். உனக்கு அடுத்து ஆட்டினா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், பிகாஸ் நீ ஒரு வாட்டி பட்டுட்ட. நீ 100 வாட்டி கீழே போட்டாலும் உன்னால் 100 வாட்டி பொறுக்கிட்டு போக முடியும். யூ மைட் திங்க் இட் கேன் கெட் லேட் இப்படின்னு சொல்லிட்டு, பட் டைம் இஸ் ஆல்வேஸ் வெயிட்டிங் டு. எனக்கு வந்து ஐ கெட் மோஸ்ட்லி ஆங்ஷியஸ் பிகாஸ் ஐ செட் மை செல்ஃப் டைம் லிமிட்ஸ். நான் இந்த வயசுக்குள்ளே இதை பண்ணிடணும், நான் இந்த டைமுக்குள்ளே இதை பண்ணிடணும், இந்த வாரத்துக்குள்ளே இதை பண்ணிடணும், இன்னைக்குள்ளே நான் இதை பண்ணிடணும் அப்படின்னு. பட் we tend to forget time is not in our hands, time is going to be running. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச, ரொம்ப என்ஜாய் பண்ணுற ஒரு புக்கோட ஒரு கோட் இருக்குது, ஸ்டார்லெஸ் சி. அந்த புக்கோட ஒரு கோட் ஒன்று இருக்குது, occasionally fate pulls itself together
அண்ட் டைம் இஸ் ஆல்வேஸ் வெயிட்டிங். அப்படின்னா நம்மளோட விதி வந்து எப்போவுமே வந்து நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்மளுக்கு எப்படி வேணும்னு நினைக்கிறோமோ அப்படி இருக்காது. பட் ஒகேஷ்னலி எப்பயாவது நம்ம விதி வந்து it pulls itself together, it becomes into one thing, it becomes what we wanted, it becomes into something what's good for us, something it becomes. And அந்த விஷயம் விதியில் எழுதியிருக்க அந்த விஷயம் நடக்கிறதுக்காக காலம் எப்போவுமே காத்திருக்கும். காலம் முடியாது, காலம் காத்திருக்கும். புரியுதா? காலம் காத்திருக்காது நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் காலம் உன் விதியில் எழுதியிருக்க அந்த விஷயம் நடக்கிறதுக்காக காத்திருக்கும். ஸோ வந்து சில்லறையை செதறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்காத. யூ கேன் ஆல்வேஸ் பிக் திங்ஸ் அப் டூ. நம்ம அதிகமாக கவலைப்படுறோம், பதட்டப்படுறோம், நடக்கவே நடக்காது, நம்ம பார்க்காத ஒரு விஷயத்த நினச்சி கவலைப்படுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு இல்லைனாலும் எனக்கு நான் அந்த வீடியோ பண்ணுறேன். ஐ கேன் ஆல்வேஸ் புல் மை செல்ஃப் டுகெதர் அண்ட் டைம் வில் ஆல்வேஸ் வெயிட். எப்போ நினச்சாலும் என் சில்லறையை வந்து பொறுக்கி திரும்பி ஆரம்பிக்கலாம். நீங்களும் உங்கள் சில்லறையை பொறுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ சில்லறை பொறுக்கு. ஓகே, with that I would like to end this video. Thank you so much for watching this video and I'll meet you with another பேசலாமா. Bye. அவ்வளோதான்.